ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/2/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முள்ள மலராக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். பாபாவுக்கு மலர்கள் போலவே முள்ளு மீதும் அன்பு இருக்குது. முள்ளுன்னு எதை சொல்கிறாரு? கலியுகவாசிகள் இல்லையா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முள்ளாக தான் இருந்தோம், முழு முள்ளாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டு வரும். ஸோ அப்போ பாபா குழந்தைங்க மட்டும் இல்லை, பாபா குழந்தை இல்லாதவர்கள் மேலும் அவருக்கு அன்பு. இல்லாத பொழுது தானே நமக்கு ஞானத்தை கொடுத்து பாபா குழந்தை ஆக்குறாரு. ஸோ அதனால் முதல் அன்பு முள்ளு மேலே தான். அதனால தான் அவர் பபுல்நாத், முட்களின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் முல்லை மலராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ண குழந்தைங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அதிசயம் செஞ்சு காட்டுவாங்க. என்ன அதிசயம்? அவங்களால தனக்கோ மற்றவர்களுக்கோ நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கு நன்மைனா பாபாவை நினைக்கிறது, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது. மற்றவர்களுக்கு நன்மைனா இந்த ஞானத்தை கொடுக்கறது, தூய்மையான அதிர்வலைகளை பரப்புறது, மனசா சேவை. அவங்களுக்கு இந்த ஞான அம்பு பட்ட உடனே பற்ற அனைத்தையும் அறுத்து எரிஞ்சிடுறாங்க. இந்த ஆன்மீக சேவையில் பிஸியாகிடுறாங்க. ஸோ இதுதான் ஞானம் தாரணையான குழந்தைங்களுடைய அடையாளம். அவங்களுடைய நிலை எப்போவுமே ஆடாத அசையாத ஒரே பாபாவுடைய நினைவில் மூழ்கிய அந்த ஆன்மீக போதையிலே இருப்பாங்க நிரந்தரமாக. முட்டாள்தனமான எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாபா போதை இல்லைன்னா தான் உலகில் போதையில் சிக்குவோம். ஸோ பாபா போதையில் இருக்கனால அவங்க முட்டாள்தனமான எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள்ன்ற முட்களை நீக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஞானம் அவங்களுக்கு தாரணை ஆகிட்டு இருக்குது, நமக்கு தாரணை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இல்லாட்டினா அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது நடந்தாலும் ஆடாத அசையாத இருக்கணும். எந்த தவறான காரியத்தையும் பண்ணாமல் இருக்கணும். பாபா பேரை கெடுக்கிற எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா யாருக்கும் துக்கத்தை கொடுக்கறதில்ல, சுகத்தை கொடுப்பவர். அப்போ அவர் வளர்க்குற குழந்தை அந்த மாதிரி தானே இருக்கணும். ஓம் சாந்தி. பாபா துல்லியமாக அவர் எப்போ வரணுமோ அந்த டைமுக்கு டான்னு வந்துடுறார். சங்கமேகத்தில் முல்லை மலராக்கிறதுக்காக இல்லையா? ஒரு செகண்ட் முன்ன பின்ன ஆகிறது கிடையாது. இந்த கல்பத்தில் எப்போ வந்தாரோ அதே டைம் வரார். சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கிறீங்க. இது முட்கள் நிறைந்த கலியுக காடு. அதிலிருந்து நம்ம மலராகிட்டு இருக்கிறோம். நம்மளை மலர் ஆக்குறார். அப்படி யார் மலர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். மலராக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நான் மலராகி கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை? ஸோ இந்த முரளி ஃபுல்லாகவே இதை பற்றி தான் வரும். இதை படிக்கும் பொழுதெல்லாம் மலர் அப்படின்னு பேர் வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஆல்ரெடி என் பேர் மலர், இப்போ நான் நிஜமாக மலர் ஆகணும், அவ்வளோதானே இல்லையா? எங்கள் ஸ்கூலில் கூட தங்க மலர்னு ஒரு சீனியர் அக்கா இருந்தாங்க. ஸோ கரெக்டானது இல்லையா? தங்க யுகத்துடைய மலர். ஸோ அப்போ நான் மலர் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் எல்லாமே முட்களாகத்தான் இருந்தோம். சின்ன முள்ளாக இருந்திருக்கலாம், பெரிய முள்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் முள்ளு தான். மற்றவர்களுக்கு துக்கம்தான் கொடுத்தோம். என்ன கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம் அல்லது கம்மியாக கொடுத்துருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி முட்களாகி குத்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம் எல்லோரும். இருந்தாலும் பாபாவுக்கு எல்லாரு மேலேயும் அன்பு தான். முள்ளு மேலே அன்பு தான், மலராகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க மேலேயும் அன்பு தான். ஆனால் யார் மேலே முதல் அன்பு அவருக்கு இருந்தது? முட்கள் மீது தான். அதனால்தான் முட்களை மலராக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் வரதே முட்களின் காட்டில் தானே வரார். அவர் என்ன மலர்களின் தோட்டம் சொர்க்கத்திலே வந்தார்? ஸோ அப்போ அவர் வரார் அப்படின்னாலே இங்கே இல்லைன்னு அர்த்தம். வேறு எங்கே இருந்தோ வரார் அப்படின்னாலே எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? அப்போ எங்கிருந்தோ வரும் அந்த ஒருவருக்குத்தான் அனைத்து மகிமையும். அதுவும்
எப்போ மகிமை? பரந்தாமத்தில் பாபா இருக்கும்போது மகிமை கிடையாது. எந்த காரியமும் செய்யாமல் அங்கேயே இருந்தால் என்ன மகிமை? இங்கே வந்து உடல் எடுத்து இந்த உயர்ந்த காரியம், முட்களை மலராக்கும் காரியம் செய்யும்பொழுது தான் அவருக்கு மகிமை. ஆத்மாக்கள் உயர்ந்ததாகவும் ஆகுது, தாழ்ந்ததாகவும் ஆகுது. பரமாத்மா எப்பொழுதும் உயர்ந்தவர் தான், எப்பவும் மலர் தான். அதனால தான் அந்த ருத்ராட்ச மாலையில் அந்த ஒற்றை மணி தனியாக நிற்குமே மேலே, அதை மலர்னு சொல்கிறோம். எப்போவுமே அவர் மலராக இருக்கிறதுனால சிவனை குறிக்கிறது. அதுதான் கண்ணில் ஒத்திப்பாங்க எல்லா மதத்துலையுமே. எப்படி ஆத்மா உடலெடுத்து காரியங்களை செய்யுதோ அதற்கேற்ப தான் அது பாவாத்மாவா புண்ணியாத்மாவா அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது இல்லையா? பாவ காரியம் செஞ்சால் பாவாத்மா, புண்ணிய காரியம் செஞ்சால் புண்ணிய ஆத்மா. எல்லாத்தையும் பண்ணுறது ஆத்மா தான், உடல் மூலமாக பண்ணுது, அவ்வளோதான். அப்போ நீங்களே உங்களை கேளுங்க, நான் தங்க யுகத்தின் தெய்வீக மலரா அல்லது இரும்பு யுகத்தின் அசுர முல்லா? ஏன்னா தங்க யுகத்துக்கும் இரும்பு யுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. மகாலட்சுமியை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, சூர்பனகையை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, வித்தியாசம் இருக்குது இல்லை? ஸோ முல்லாய் இருக்கிறவங்க தங்களை மலர்னு சொல்லிக்க முடியாது, தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. அந்த மலர்கள் தங்க யுகத்தில் தான் இருப்பாங்க. அதுதான் மலர்களின் தோட்டம், அல்லாவின் பூந்தோட்டம். அவங்க கலியுகத்தில் இருக்க முடியாது. அதனால தான் தேவதைகளுடைய பூமி மண்ணில் படாதுன்னுவாங்க. அதோடைய அர்த்தம் கலியுகத்தில் படாதுன்னு அர்த்தம். கலியுகத்தில் அவங்க வர்றது கிடையாது. இப்போ கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் தான் நாம் முள்ளிலிருந்து மலராகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா குழந்தைங்க தான் அதை இன்னும் பக்காவாக்கி அதை ஆசிரியர்கிட்ட காட்டணும். ஸோ இது வந்து மகாபாரதத்தில் வரும். எல்லாருக்கும் ஞானம் சொல்லி கொடுத்தாலும் ஏன் உங்களுக்கு வந்து அர்ஜுனன் மட்டும் பிரியமான மாணவன், சிறந்த மாணவன் சொல்கிறீங்கன்ட்டு துரோணாச்சாரியர்கிட்ட அவருடைய சொந்த மகன் அஸ்வத்தாமன் கேட்பான். ஆக்சுவலாக அஸ்வத்தாமனும் அவர்கிட்ட படிக்கிற மாணவனும் கூட. அதுக்கு சொல்லுவார், நான் நடத்துகிறத மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் நான் நடத்தி முடித்த பின்பு அவன் அதை அதுக்கு அதிகமாக முயற்சி செய்து நிறைய தெரிஞ்சுக்கிறான். அதுதான் பாபா சொல்கிறார். இதை இன்னும் பக்காவாக்கி சிந்தனை பண்ணி பாபாவுக்கு காட்ட வேண்டியதோ உங்களுடைய கடமை. ஸோ நீங்கள் மற்றவர்கள் இங்கே வர வைக்கிறதுக்காக போர்டு போடுறீங்க அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் மலராக விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். உங்களை மலராக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள் இல்லையா? மலர்களின் ராஜா ரோஜான்னுவாங்க. அப்போ பாபா தான் ரோஜா இல்லையா? நம்மையும் ரோஜா வாக்குற. ஸோ மலர்களாக்கும் அந்த தந்தையை ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்யுங்கன்னு எழுதுங்க. நோட்டீஸ் போர்டு எல்லாமே வைங்க. அப்போ தான் உங்களுடைய குறைகள் நீங்கும். நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. வேறு வழியே கிடையாது. மலரை நினைத்து தான் நாம் மலராக முடியும். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்மக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருந்திருக்கும். ஆனால் கலியுகத்து மனிதர்களை பார்த்து பார்த்து அமைதியாக இருந்தால் இங்கே ஏமாலின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அவங்கள மாதிரியே நம்மளும் கத்தணும், கோபப்படணும், இப்படி தான் எல்லா விகாரமும் நமக்குள்ளே வந்துச்சு. ஏன்? முல்லை பார்த்து பார்த்து நாமளும் முள்ளாயிட்டோம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், முல்லை பார்க்காத இது முள்ளு காடு மலராகிய என்னை பார், என்ன மாதிரி ஆகு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அவரையே நினைவு செஞ்சு அவரையே பார்த்துட்டு அவர் சொல்கிறதையே கேட்டு அவருடைய குணத்தையே கிரகிச்சிட்டு இருந்தால்தான் நம்முடைய குறைகள் நீங்கி சதோ பிரதானமான தேவதையாக மாறுவோம். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு ஒரு கட்டுரை கொடுக்குறார் அப்படின்னா குழந்தைங்க தான் அதை கரெக்ட் பண்ணி அதை
நியூஸ் பேப்பரில் பிரிண்ட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ அதை படிக்கிறவங்க எல்லாரும் அதை யோசிப்பாங்க. இது ஒரு படிப்பு இல்லையா? ஏன் கடவுளை வணங்குறதுக்கு காரணமே அதுதான். எல்லோரையும் மன்னிப்பாருன்னு தெரிஞ்சு நம்ம செய்கிற எந்த பாவத்தையும் மன்னிப்பாருன்னு நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. மன்னிச்சு நமக்கு நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அப்போ அவர் மலர் தானே. அந்த மாதிரி நம்மளும் ஆகணும் தானே. நமக்கும் எந்த எதிரியும் இருக்கக்கூடாது. பிராமணனுக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்றார். பிராமணனுக்குன்னு தனி குணம் கிடையாது. எது சிவபாபாவுடைய குணமோ அதுதான் பிரம்மபாபா குணம், அதுதான் நம்மளுடைய குணம். இந்த உலகத்தின் எல்லையற்ற வரலாறு புவியியல் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை நடத்துகிறார். லௌகீக பள்ளிக்கூடங்களில் இந்த பழைய உலகத்தின் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தான் நடத்துகிறாங்க. பழைய உலகன்றது நரகம். மற்றபடி புது உலகமாகிய சொர்க்கத்தின் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி யாருக்கும் தெரியாது. அதை சொல்கிற படிப்பு இது. அதற்கான விளக்கத்தை பாபா சொல்கிறார். தவறான காரியங்களை, அழுக்கான காரியங்களை செய்யறது முட்டாள்தனம், குறிப்பாக காமம் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி விகார காரியங்கள், துக்கம் கொடுக்கக்கூடிய விகார காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளல் சிவத்தந்தையுடைய மகிமை தான் இருக்குது. ஏன்னா இந்த உங்களுக்கு நீங்களே துக்கம் கொடுக்கிற இந்த விகாரங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கிறார். அதான் துக்கத்தை நீக்குபவர். இந்த துக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டாலே ஆத்மாவுடைய உண்மையான குணமாகிய ஆனந்தத்தில் நிலைச்சிருப்பீங்க. அதுக்கு தான் ஆத்ம உணர்வில் நிலைச்சிருங்கன்றார். யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான பாடத்தை இங்கே கற்றுக்குறோம். ஏன்னா பாபாவே எல்லோருக்கும் சுகம் கொடுப்பவர். அப்போ நீங்கள் துக்கம் கொடுக்கலாமா? அவருடைய குழந்தை, அவர்கிட்ட படிக்கிற குழந்தை. அதனால் பாபா சொல்றார், நிரந்தரமாக எல்லோருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுங்க. ஆனால் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருந்த நாம டக்குன்னு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களா மாற முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதான் டைம் எடுக்கும் அப்படின்னு பாபாவே சொல்லிட்டாரேன்னு அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஒரு வினாடியில் நீங்கள் பாபா கிட்ட ஆஸ்தி அடைஞ்சிடலாம் தான் இல்லையா? இந்த ஞானத்தை கேட்ட உடனே நம்ம சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். ஆனால் நாராயணன் ஆகிறது ஒரு வினாடியில் நடக்காது. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு டைம் ஆகும். உங்களுடைய குணத்தை மாற்றுறதுக்கு டைம் ஆகும். இது நேற்றே கூட பாபா சொன்னார். எல்லையற்ற தந்தை நமக்கு சொர்க்கத்தின் சுயராஜ்யத்தையே ஆஸ்தியாக கொடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து நாம் அடையிறோம். கையில் அவர் கொடுக்கல, நீங்கள் தான் அடையணும் முயற்சி செஞ்சு. அதுதான் ஞானப்பழத்துக்கான சண்டை. ஏன் அவர் பிரித்து கொடுத்துருக்கலாமே சமமாக? கிடையாது. தகுதிக்கு ஏற்ப தானே கொடுக்க முடியும். நாராயணன் பதவி யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியுமா? அப்போ நீங்கள் அடையிறீங்க. பாரதத்துக்கே உலக சுயராஜ்ய அதிகாரம் கிடைக்கிது அந்த பரலௌகிக்க தந்தைக்கிட்ட இருந்து. ஆனால்தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கடவுள் சிவன் அப்படின்னு இந்துக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற மதத்தினருக்கு கூட தெரியுது. அது நீங்கள் எல்லோரும் அந்த சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். சாதாரண ஆளாக நீங்கள் சொர்க்கத்தை ஆண்ட நாராயணன் நான் அப்படின்ற போதை இருக்கணும். மீண்டும் ஆகிட்டு இருக்கிற, அதாவது ஒரு படம், ரஜினியோடைய படம் கபாலின்ற படத்தில் சொல்லுவார், 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி கபாலி வந்துட்டான்னு திரும்ப சொல்லு அப்படின்ட்டு எதிரி வில்லனை அடிச்சுட்டு சொல்லுவார். 25 வருஷம் ஜெயிலில் இருந்து வருவார். அதே மாதிரி தான் நாமும் 2500 வருஷம் ராவணன் ஜெயில் பாருங்கள். 25 இது 25 100 2500 இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 00 சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ராவணன் ஜெயிலிருந்து மீண்டும் வரும், அதே நாராயணனாக வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிற போதை இருக்கணும்.
நேற்றைய விஷயம் இது, நேத்தாண்டிங்க உலகத்தன்றார். அதனால தான் கடவுளின் பார்வைக்கு 1000 வருடம் ஒரு பகல் 1000 வருடம் ஒரு இரவுன்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கு ஆயுளே 2000 வருஷம் தான் இல்லையா, நமக்கு 5000 வருஷம். ஸோ 2500 வருஷம் ஒரு பகல், 2500 வருஷம் ஒரு இரவு. பாபாவுக்கும் சரி, பிராமணர்களுக்கும் சரி, பிரம்மாவுக்கும் சரி. அதான் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. அதான் சொல்கிறார், நேற்று நீ உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாய், மீண்டும் நாளைக்கு ஆள போகிற. நைட்டு தான் இழந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நேற்றைய விஷயம்ன்றார். ஆனால் மனிதர்கள் எப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் லட்சக்கணக்கான வருடத்திற்கு முன்பு இருந்ததுப்பா சத்தியுகம், ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்களே இல்லையா? அந்த 5000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் வரப்போகுதுன்னா தானே கவலைப்படுவாங்க. அதனால தான் நாம் சொல்கிறோம் 5000 வருடம் தான் கல்பத்தின் ஆயுள். இப்போ அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு தந்தை தான் ஞானத்தின் கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். ஞானம் என்ன, அவருடைய குணத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ஸோ அவருடைய ஞானத்தை மட்டும் கேட்க கேட்க அவருடைய குணமே நம்முடைய குணமாக தாரணை ஆகும். மனிதர்களோ நாளுக்கு நாள் தமப்பிரதானமாகறாங்க உலகத்தில். ஆனால் நீங்கள் நாளுக்கு நாள் சதோ பிரதானமாக மாறுறீங்க, ரிவர்ஸில் போகிறீங்க. எல்லாம் இறங்குறாங்க கீழ் நோக்கி, நீங்கள் மேலே போகிறீங்க. ஸோ அதுதான் சிவன் விஷ்ணு பெரியவனா பிரம்மா பெரியவரான்னு ஒரு போட்டி வந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்து கதையில் பிரம்மா தான் மேல் நோக்கி போவார் அன்னப்பறவையில், விஷ்ணு கீழே பண்ணி அவதாரம் எடுத்து கீழே போயிட்டுருக்கிறார். அப்படின்னா அர்த்தம், சத்தியுகத்தில் இருந்தவங்க எல்லாம் கீழே வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாபா குழந்தையானவங்க சல்லுன்னு மேலே பறக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் கீழே போய்கிட்டே இருக்கிறாங்க, தமப்பிரதானம் ஆகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் குறைகளை கற்றுக்கிறாங்க, தப்பான விஷயத்தை கற்றுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு ஊழல், லஞ்சம், கலப்படம் இதெல்லாம் கிடையாது. இப்போலாம் அரிசி கூட பிளாஸ்டிக் அரிசி வருதுன்றாங்க, இட்லியில் என்னமோ கலக்கிறாங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்குன்றாங்க, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. நாளுக்கு நாள் மோசமான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பாபாவின் நினைவின் சக்தியின் மூலமாக சதோபிரதானமாகறீங்க, நினைவு பலத்தின் மூலமாக. ஸோ நீங்கள் எப்படி மேலேருந்து கீழே வந்தீங்களோ அதே மாதிரி பரிசுத்தமாகி இப்போ மேலே போகணும். ஏன்னா மேலேருந்து கீழே பரிசுத்தமாக தானே வந்தீங்க, அதே மாதிரியே போகணும். ஸோ அப்பாவை அடைஞ்சிட்டோம், முதல் சந்தோஷம் இல்லையா? நம்மளை அழைச்சிட்டு போக அப்பா வந்திருக்காரு, ஹாஸ்டல்லேருந்து அழைச்சிட்டு போக அப்பா வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்பா அம்மாவை பார்க்கவே இல்லை, கடைசியில் கூப்பிட்டு போக வந்திருக்கிறன்னா எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அந்த மாதிரி 5000 வருஷம் கழித்து வந்திருக்கிறார் நம்ம அப்பா. இந்த துக்கம், இது கொடூரமான ஹாஸ்டல், ஜெயிலு, இங்கேருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய புத்தி அவரோடு இணைக்கப்படணும். இதுதான் நினைவு யாத்திரை. இந்த நினைவு யாத்திரையின் மூலமாகவே சொர்க்கத்துக்கு போகிறோம். யார் அதிக பக்தி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக நினைவு யாத்திரையிலும் இருப்பாங்க இல்லையா? நம்ம நல்லா நினைவு பண்ணுறோன்னா நல்லா பக்தியும் பண்ணியிருப்போன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா என்னால் நினைக்க முடியல பாபா, மறந்துடுறேன் பாபா. பாபா பரவாயில்ல குழந்தை, பக்தி மார்க்கத்துலேயும் அப்படி ஆச்சு தானே. நீ அந்த பக்தி மார்க்கத்தின் கலாட்சேபம் கேட்கறதுக்காக உட்கார்ற, ஆனால் உன்னுடைய புத்தி வெளியில் போகுது இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலாட்சேபம் நடத்துகிறவர் அவனுடைய கவனம் உண்மையிலே நம்மக்கிட்ட தான் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக, தம்பி நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் டக்குன்னு பதில் சொல்லிவிடுவாங்க, ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் எந்த ஞானமும் தாரணை பண்ண மாட்டுறாங்க. முயற்சி பண்ணணும் இல்லையா? பாவம் இருக்குது, முயற்சி பண்ணி நினைவு பண்ணி 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 உங்களுடைய புத்தி வெளி உலகத்தில் போகிறத கட் பண்ணணும்.
இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணால் அதிசயம் செஞ்சு காட்டலான்றார். உங்களால் சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது, உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சிக்காமல் இருக்கவே முடியாதுன்றார். ஆக்சுவலாக மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கறது கூட முதல்ல நமக்கு நன்மை அது இல்லையா, நமக்கு வருமானம் ஏறுது. வீட்டில் நல்ல சந்தோஷம் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட எப்போ இந்த ஞான அம்பு அவங்கள தைக்கிதோ அவ்வளவுதான். அந்த பெண் உடனே கணவன்கிட்ட சொல்லிடுவா, நான் இந்த ஆன்மீக சேவை செய்ய போகிறேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் அதில் எல்லாருக்கும் பர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது, அது வேறு விஷயம். பெரும்பாலும் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா மாயா பெரிய சக்திசாலி இல்லையா, அந்த பெண்ணை சேவை செய்ய விடாது. அதையும் மீறி செய்யலாம், ஆனால் பற்று இருக்குதே, அது அந்த பொண்ணை விட மாட்டேங்குது. ஏன்னா என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவான்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? காரு பங்களா இந்த சந்தோஷத்தெல்லாம் விட மனசு வருமா பொண்ணுக்கு? அதுதான் பாபா கேட்குறாரு, நீ ஆரம்பத்தில் அனுபவித்த சந்தோஷத்துக்கு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு சந்தோஷமான்னு கேட்குற. சொர்க்கத்தில் அனுபவிச்சு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இங்கே இருக்கிறதெல்லாம் கேட்குற. சிலர் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இருந்தெல்லாம் வந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு வந்தாங்க பாபா கிட்ட. அப்போ வர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விடுறதுக்கு தைரியம் இல்லை, அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். ராவணனுடைய சங்கிலியில் கட்டப்பட்டுக்கிறாங்க, அவங்களே பிடிச்சிக்கிறாங்க. என்னை ராவணன் விடமாட்டான் அவங்க தான் பிடிச்சிக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறார், ஏழைகளாக இருந்தால் கவலைப்பட மாட்டாங்க, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி பழச்சிக்குவாங்க. பணக்காரங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்றார். அதனால தான் இங்கே பணக்காரங்களாக இருக்கிறவங்க அங்கே ஏழையாகவும், இங்கே ஏழையாக இருக்கிறவங்க அங்கே மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் ஆவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த சங்கிலியெல்லாம் புத்தியின் சங்கிலி, புத்தியை தான் ராவணன் கட்டி போட்டுறான். பாபா சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு எஜமானராகிறதுக்காக, பூஜிக்க தகுந்தவராகிறதுக்காக மாறிட்டு இருக்கிறீங்க. 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு ஒருபொழுதும் சின்ன தலைவலி கூட வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். 21 ஜென்மத்துக்கு சதா ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. அப்படி இருந்தும் இந்த சேவை செய்யலைன்னா உங்களை என்னன்னு சொல்கிறது? நீங்கள் உங்கள் கணவனோடவே இருங்க, ஆனால் நான் தூய்மையாக இருக்கணும், மற்றவர்களையும் தூய்மை ஆக்கணும், அதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கிக்கோங்கன்றார். அவ்வளோதான். அது நிறைய கணவன்மார்கள் ஒத்துழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் நடக்குது. ஸோ லவ் மேரேஜில் அந்த அண்டர்ஸ்டாண்ட், அரேஞ்சு மேரேஜ்லையுமே ஒத்துக்குவாங்க, பட் லவ் மேரேஜில் பெரும்பாலும் ஒத்துக்குவாங்க இல்லையா, தூய்மையாக இருக்க விடுவாங்க. பட் எப்படியா இருந்தாலும் சட்டமெல்லாம் இருக்குது இல்லையா, செக்ஸ் டார்ச்சர்னு சட்டமே இருக்குது. செக்ஸ் டார்ச்சர்னு சொன்னால் புருஷனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதனால் சட்டமும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு நான் தூய்மையாக இருக்கணும், மற்றவர்களை தூய்மை ஆக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை பண்ணுறேன் இல்லையா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் சொல்லிவிடுவாங்க, வீட்டுக்கு காய்கறிக்காரங்க வந்தால் சொல்கிறாங்க, பால்காரங்க தேடி வருவாங்க. அவங்களுக்கு சொன்னாலே நிறைய சேவை ஆகிடும். அக்கம் பக்கத்தில் சொல்லலாம், கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 பேர் உட்காருவாங்களே உங்களை சுற்றி, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இருக்கவே இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அதில் அப்பாவுடைய அறிமுகத்தை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் செவிடங்காதில் ஊதின சங்கரம் மாதிரி ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் காது திறந்துடும். அவன் அதை சீரியஸாக எடுத்துக்காட்டினா கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்பொழுது அவன் சீரியஸாக எடுத்துக்குவான். அவங்களுக்கு தெரியாது எங்கே எப்படி நடக்கும்னு. நேற்று வீடியோவில் சொன்னோம் இல்லையா, ஒரு பிரதர் போய் எல்லா வீடியோலையும் போய் கோ டு நியரஸ்ட் பிரம்மகுமாரி கூட இல்லை, நியரஸ்ட் பிகே சென்டர்னு போடுறார். அதை பார்த்து அந்த சேனல்
நடத்துகிற சிஸ்டர், சின்ன பொண்ணு, காலேஜ் பொண்ணு தான் அவங்க. என்ன பிகேன்னு போடுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒன்றும் இருக்குன்ட்டு கூகுள் பண்ணி பிகேனா பிரம்மகுமாரி கண்டுபிடிச்சி, பக்கத்தில் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அடுத்த நாளே போய் இப்போ பக்கா பாபா குழந்தை ஆயிட்டாங்க. ஸோ எப்போ யார் எழுந்திருப்பாங்கன்னே தெரியாது. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது உங்களுடைய கடமை. எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா அவரை நினைக்கிறது உங்களுடைய கடமை. அப்படி நினைக்கணும்னு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் உங்களுடைய கடமை. யுக்தியாக சொல்லுங்கள் இல்லையா? ஸோ சில இடங்களில் கணவன் அனுமதிக்க மாட்டார், எல்லாமே கணவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, அப்படி நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியும் உங்கள் கணவன் இதை சொன்னால் ஒத்துக்குவாரா இல்லையான்ட்டு. ஸ்லைட்டாக பேச்சை கொடுத்து பாருங்கள். இல்லை இவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் பட்டுக்கு. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் சேவை செய்கிறவங்க வந்து கணவன்மார்களுக்கு தெரியாமல் தான் சேவை செய்கிறாங்க. பெரிய பெரிய மகாரதிகள்லாம் நம்ம சேனலில் சேவை செய்கிறவங்களாம் கணவன்மார்களுக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கணும், அதுதான் முக்கியம். ஏன் நினைக்கிறோம்? நினைக்க நினைக்க சதோ பிரதானம் ஆகும். அதை நினச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே மனநிலை மாறுறது தெரியும். அப்படியே இருக்கலாமான்னு தோணும் இல்லையா? அந்த முரளியில் இந்த மாதிரி லைன் வரும்போது அப்படியே நிறுத்திட்டு பாபாவை நினைங்களாம். இந்த லைனை பாபா சொன்னதோடு சேர்த்து நினைங்களாம் இல்லையா? நினைக்க நினைக்க நான் சதோ பிரதானம் ஆகிறேன் அப்படின்போது அப்படி ஒரு ஆனந்தம் வரும். இதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா உடம்புக்கு உத்தரவாதம் கிடையாது. எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? இன்றைக்கி நல்லா இருக்கிறான், திடீர்னு நாளைக்கு பார்த்தா இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அப்பாவுடையவர் ஆயிடுங்க. அவரை விட பிரியமானவர் ஏதோ யாருமே கிடையாது இந்த உலகத்தில். இப்போ அவருடையவர் ஆகுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பாபா நம்மை உலகத்துக்கே எஜமானராக்குறார். அதனால் பாபா சொல்கிறாரு, எந்த அளவுக்கு சதோ பிரதானமாகறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் அடைவீங்கன்னா, எவ்வளவு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சதோ பிரதானம் ஆயிடுங்கன்றார். உங்களால் முடியும். நினைவு தான். எந்த காரியம் செஞ்சாலும் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. தாய்மார்களுக்கு இருக்கும்ல, குழந்தைய தொட்டிலில் போட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்கன்னா ஒரு செகண்ட் குழந்தை அழுவுதா அது அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா பாபா குழந்தைய கூட நினைங்க. இதில் தான், இந்த நினைவில் தான் அளவற்ற சந்தோஷம் இருக்குது. சொர்க்கத்தின் சந்தோஷம்லாம் பாபாவை நினைச்சு வர சந்தோஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாதுன்றார். அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்களால் இங்கே அனுபவிக்க முடியும்னு யோசிச்சுப்பாங்க. இந்த சந்தோஷத்தின் மூலமாக தான் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய சொர்க்கத்தையே நீங்கள் ஈர்க்கிறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன். தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக தான் சொர்க்கத்தின் வாசலையே பாபா திறக்கிறார். ஞான கலசத்தை தாய்மார்கள் தலையில் தான் வைக்கிறார். பாபா தாய்மார்களை தான் ட்ரஸ்டியாக்கி அனைத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களே பார்த்துக்கோங்கன்னு தாய்மார்கள் கிட்ட ஒப்படைக்கிறார். பிரம்மா மூலமாக சிவபாபா ஞான கலசத்தை தாய்மார்கள் தலையில் தான் வைக்கிறார். ஸோ இதைத்தான் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பார்க்கடலை கடைஞ்சாங்களா, அதில் அமிர்தம் வந்துதா, அதை லக்ஷ்மி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞான கலசத்தை தாய்மார்கள் கிட்ட வைக்கிறத அமிர்த கலசம், லக்ஷ்மி வந்து அந்த பார்க்கடலை கடையும் போது லக்ஷ்மி அமிர்த கலசத்தோடு வெளிப்படுவாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சொர்க்கத்தின் கதவை திறக்கிறார் பாபா. தெரியும் தானே? இப்போ தெரியும்ல, இதுக்கு முன்னாடி தெரியாதனால இப்போ தெரியும் தானே? தெரிஞ்ச பிறகு நாம் ஏன் அந்த ஆஸ்தியை அடையக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். அரசாங்கம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். எல்லாம் சண்டை. அது எப்படி எனக்கு கொடுக்காமல் இருக்கிறீங்க? நாங்கள் இனிமேல்ட்டு ஓட்டு போட மாட்டோம். வெறும் 1000 ரூபாய்க்கு என் உரிமைன்னு நினைக்கிறாங்க.
பல கோடானு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொர்க்கம் ஜென்ம ஜென்மத்துக்கு வருது. ஆனால் அலட்சியமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்றார். இல்லை, சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறேன்னா உள்ளே போய் எங்கள் அப்பா வீடு சொர்க்கம், அங்கே நான் இல்லை சிம்மாசனத்தில் உட்காரணும். ஏன் அதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க? ஏன் மகாவீரராகி அந்த வெற்றி மாலையில் மணியாகக்கூடாது? கேட்கணும், நாங்கள் ஏன் மணியாகக்கூடாது? இதுதான் உங்களுடைய உரிமை. எதுக்கோ உரிமை போராட்டம்னு போராடிட்டு இருக்கிறாங்க, அது கிடைக்கவும் கிடைக்காது. இங்கே இது சந்தோஷமாக அடைவோம். அவரை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் நினைவிலே அனைத்தையும் மறக்கிறோம், அனைத்தையும் இழக்கிறோம். ஸோ இது சிவபெருமான் பார்வதியை அழிச்சிட்டு, அதாவது பார்வதி கேட்பாங்க சிவன்கிட்ட. இது காக்கும் தெய்வம் காளி சீரியல்லே நீங்கள் பார்க்கலாம். விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்னா, நான் மட்டும் ஒவ்வொரு தடவையும் செத்து மறுஜன்மம் எடுத்து வரேன், நீங்கள் மட்டும் மரணமே இல்லாமல் இருக்கிறீங்க, என்னையும் அது மாதிரி ஆக்குங்கன்னு பார்வதி கேட்பாங்க. அப்படியா, சரி நான் அவனை ஆக்குறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போவார். போகிற வழியிலேயே அந்த விபூதி பூசியிருப்பார்ல நெத்தியில், அதை அழைப்பார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார், கையில் கட்டி இருக்கிற அந்த ருத்ராட்சத்தெல்லாம் அவுத்து போடுவார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுத்தில் இருக்கிற அந்த பாம்பையும் எடுத்துடுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரிசூலத்தையும் விட்டுருவார். அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார். பார்வதிக்கு பயமாயிடும். ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டால் பார்வதி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறீங்க, கட்சியில் என்னையும் தியாகம் பண்ணுறீங்களான்னு பயமாக இருக்குது அப்படின்னு. நான் உன்னை தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ என்னென்னா, அப்போ என்ன சொல்லுவார் சிவன்னா, அதாவது அதில் சங்கர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா நமக்கு பிரியமான அனைத்தையும் தியாகம் பண்ணணும்னு. இப்போ பெரிய இலக்கு என்னது? மகாலட்சுமியாக மகாவிஷ்ணுவாக மாறணும். அதுக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா? அப்போ சிவன் விபூதி அழைக்கிறாரு, ருத்ராட்சத்தை, இதெல்லாம் என்னது? பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஸோ பக்தி மார்க்கத்தின் விஷயம் அத்தனையும் துறக்கிறார். எதுக்கு? சொர்க்கத்தை அடையிறதுக்கு. அதுதான் வீரம், அதுதான் மகாவீரன். அந்த வீரத்தினால தான் நீங்கள் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் அமர்நாத்தில் போய் அமரக்கதை சொல்லுவார் பார்வதிக்கு. என்ன சொல்கிறாருன்னு காட்ட மாட்டாங்க, ஆனால் சொன்னது தான் வழியில் நடந்தது. அனைத்தையும் தியாகம் செய்து என் ஒருவனின் நினைவில் இருந்தால் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படுவாய், மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானன் ஆவாய். எல்லையற்ற தந்தை குழந்தைங்களை தன்னுடைய மடியில் உட்கார வைக்கிறார். எதுக்காக உட்கார வைக்கிறாரு? உலகத்தின் எஜமானராக்கிறதுக்காக. பாருங்க, இது ஒரு முடிசூட்டு விழா மாதிரி. பாபா மடியில் வந்துட்டாலே உலகத்தின் எஜமானராக்கிறார். நமக்கு முற்றிலும் முள்ளான நமக்கு முற்றிலும் மலராகக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதனால் அவர் முள்ளையும் நேசிக்கிறார். இவங்க முள்ளு தானேன்னு அவர் அலட்சியப்படுத்தலை. ஏன்னா முட்கள் நிறைந்த காட்டில் தான் அவர் வரார், அவங்கள தான் மலர ஆக்குறார். அதுக்காக தான் அப்பாவை அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்புல வாங்கன்னு கூப்பிட்டீங்க. நிர்வாண தாமத்தை விட்டுட்டு இங்கே வாங்க, உங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டை விட்டுட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. பாபா சொல்கிறார், நாடகத்தின்படி நானும் இந்த முட்களின் உலகத்திற்குத்தான் வர வேண்டி இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களை நேசிக்கிறேன்னு தானே அர்த்தம். அன்பில்லாமல நான் உங்களை மலராக்குறேன். ஸோ பாபாவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. உங்களுக்கு பாபா மேலே அன்பு இருந்தால் அந்த அன்பை கலியுக முள்ளிலிருந்து சத்யுக சதோபிரதான மலராகி காட்டுங்கள், சதோபிரதான எஜமானராகி காட்டுங்கள். அது மட்டும்தான் பாபா எதிர்பார்க்குறேன். ஸோ பாபா மேலே உள்ள அன்பை நாம் அப்படி தான் வெளிப்படுத்த முடியும். எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிறார் பாபா, வேண்டா வெறுப்பாவா புரிய வைக்கிறார். இந்த முரளியை யார் படித்தாலும் நமக்கு அந்த அன்பு ஃபீல் ஆகும்.
பிரதர் படித்தாலும் சரி, சிஸ்டர் படித்தாலும் சரி, வயசானவங்க படித்தாலும் சரி, சின்ன குழந்தை படித்தாலும் சரி. ஏன்னா இது யாரோட வார்த்தை? அப்பாவோடைய வார்த்தை. அந்த அன்பு இருக்குது அதில். குமாரிகள், குமாரினா கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண், அவளைத்தான் மலர்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த குமாரியின் கால்களில் அனைவரும் விழறாங்க. ஆனால் அவளே முள்ளான பிறகு, அதாவது கல்யாணமாகி காமத்தில் விழுந்த பிறகு, அவள் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்பாள். ஸோ அது கல்யாணம் ஆனோடனே வெக்கம் இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. தப்பு பண்ணிட்டா தலை குனிஞ்சு நிற்கிறா. அப்போ நீங்கள் என்னவாகணும்? நீங்களே யோசிங்க. மலராகவே இருக்க போகிறீங்களா, முள்ளாக போகிறீங்களா? நீங்கள் மலராகணும், மலராகவே இருக்கணும். இப்போ முள்ளாக இருக்கிறீங்க, முள்ளிலிருந்து மலராகவே இருக்கணும். மீண்டும் முள்ளாகிடக்கூடாது, விகாரத்தில் விழுந்துடக்கூடாது. ஒரு குமாரி காமத்தினால் பிறந்திருக்கலாம், ஆனாலும் அவள் விகாரத்தில் விழாமல் தான் இருக்கிறாள், தூய்மையாகத்தான் இருக்கிறாள். எப்படி சன்னியாசிகள் காமத்தினால் பிறந்தாலும் அவங்க சிலர் பால சன்னியாசியாக குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, சிலர் திருமணமானவனே குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. அவர்களை மகானாத்மாக்கள்னு கலியுக மனிதர்கள் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், உலகத்தின் எஜமானர்கள் சத்தியுக தேவதைகள் தான் உண்மையிலே மகானாத்மாக்கள். அவங்களுக்கும் இந்த கலியுக மகாத்மாக்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். சத்தியுகத்தில் என்ன பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போய் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா கேட்குறார், அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்கள் இரும்பு யுக முல்லா அல்லது தங்க யுகத்தின் மலரா? நீங்கள் கீழானவர்களா, மிக உயர்ந்தவர்களா? இது ராவண ராஜ்யம், அதனால் கண்டிப்பாக கீழான உலகம்தான். இது அசுர ராஜ்யம்னு சொல்கிறாங்க, அசுர அரசாட்சின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் கூட அப்போ நாம் தான் அந்த அசுரர்கள்னு மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சொல்லுவாங்களே, கலியுகம் எவ்வளோ மோசமாக இருக்குதுப்பா, நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு சொல்லுவாங்க. இவரும் கலியுகத்தில் ஒருத்தர் தானே, அந்த விஷயம் இவருக்குள்ளேயும் இருக்குதுன்றது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் யுக்தியாக இந்த கேள்விகளை கேட்டிங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், நமக்குள்ளே காமம் இருக்குது, கோபம் இருக்குது, பேராசை இருக்குதுன்ட்டு. அதனால் நீங்கள் எக்ஸிபிஷனில் எழுதுங்க, உங்களுக்குள்ளே காமம் இருக்கா. அப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அப்போ தேவதைகளுடைய குணம்னு அதுக்கு கீழே இதெல்லாம் போடணும். அடுத்தது அசுரர்களுடைய குணம்ட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் இருக்குதுன்னு போடணும். அப்போ அதை படிக்கும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, நாம் கலியுக முட்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. நாம் இப்போ மலராகிட்டு இருக்கிறோம். பாபா நம்மளை மலராக்குறார். பாபாவோ எப்போவுமே மலராகத்தான் இருக்கிறார், ஒருபொழுதும் முள்ளாகிறதே கிடையாது. ஆனால் அவரை தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் உட்பட எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து முள்ளாயிடுறாங்க கலியுகத்தில். ஸோ எப்போவுமே மலராக இருக்கக்கூடிய பாபா சொல்கிறாரு, முள்ளாய் இருக்கக்கூடிய உங்களை நான் என்னை மாதிரியே மலராக்குகிறேன், அதனால் என்னை நினைவு செய்யுங்க. என்னை நினைவு செய்தாலே நீங்கள் மலராகிடுவீங்க. நான் மலராகிட்டு இருக்கிறேன்றது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு பிரதர் சொன்னார், எனக்கு நான் ஒரு பொண்ணாகிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது பிரதர், அந்த குணம் எல்லாமே மென்மையாகிட்டு இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன? மலராகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பெண்கள் கூட மென்மையாக இருக்க மாட்டுறாங்களே கலியுகத்தில். ஆனால் சொர்க்கத்தில் ஆண்கள் கூட மென்மையாக தான் இருப்பாங்க, மலராக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்போவுமே மலராக இருக்கக்கூடிய பாபாவை நினைவு செய்யுங்க.
ஆனால் அப்படிப்பட்ட சிவபாபாவை பக்தி மார்க்கத்தில் எப்படி காட்டியிருக்கிறாங்க ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? அப்படி திருச்சொலு தேர்த்து குத்த வர மாதிரி, அப்படி கோபமாக இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் கதை எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நிந்தனை! ஸோ மலராகிய என்னை நினைவு செய்யுங்க. ஆனால் மாயா நினைவு செய்ய விட மாட்டா. ரொம்ப மாயக்காரி, அவள் பேரே சூனியக்காரி, ரொம்ப சக்திசாலி. அப்போ நீங்கள் மாயாவுடையவராக மாற போகிறீங்களா, பாபாவுடையவராக ஆக போகிறீங்களா? ஏன்னா பாபாவுடைய ஞானமும் உங்களை பிடிச்சி இழுக்குது. இந்த ஞானத்தை மறந்த உடனே மாயா உங்களை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாபா கையை பிடிச்சிட்டு இருக்க போகிறீங்களா, பாபா கையை விட போகிறீங்களா? பாபா கையை விட்டாலே அவள் தூக்கிட்டு போயிடுவா. இது பழைய செருப்பு. இந்த உடம்பு எதுக்கு இந்த பழைய செருப்பு மேலே பற்று? இல்லை, உடல் உணர்வு இருந்தால் தானே மாயை வர முடியும். இந்த ஆத்மா முதல்ல புது செருப்பு அணிஞ்சிருந்தது. அதாவது புது உடலை செருப்போடு ஒப்பிடுறார். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. உடம்புக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை அவ்வளோதான் இல்லையா? செருப்பை வெளில விட்டுட்டு தானே வீட்டுக்குள்ளே போவோம், கோயிலுக்குள்ளே போவோம். அதே மாதிரி அதுவும் இது பழைய செருப்பு. இதை இங்கேயே கழட்டி விட்டுட்டு தான் நம்ம பரந்தாமத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கு புது செருப்பு கொடுக்கப்படும். இப்போ எல்லாருடைய செருப்பும் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. அதாவது உடலை சொல்கிறார், எவ்வளோ வியாதி இருக்குது. ஆனால் நான் உங்களை வெல்வெட்டு மாதிரி மாற்றுறேன். ஆத்மா வெல்வெட்டு மாதிரி தூய்மையாக இருக்கிறதுனால அது அடையிற உடலும் வெல்வெட்டு மாதிரி இருக்கும். சொர்க்கத்தில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், மனிதர்களுக்குள்ள எவ்வளோ குறை இருக்குது. உடம்புல உள்ளேயும் நிறைய நோய் இருக்குது, வெளியிலையும் பார்க்குற மாதிரி தெரிகிற மாதிரி நிறைய குறைகள் இருக்குது இல்லையா? அதனால தான் தெருக்கு தெரு பியூட்டி பார்லர் ஆகிடுச்சு. ஏன்னா குறைகள் அவ்வளோ ஆயிடுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். பாபா காட்சியெல்லாம் காட்டியிருக்கிறார். அந்த அழகை இங்கே யாரும் உருவாக்கவே முடியாதுன்றார். எந்த சயின்ஸ் மூலமும் நீங்கள் உருவாக்க முடியாது. எந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமும் சொர்க்கத்தின் அழகை இங்கே நீங்கள் உருவாக்க முடியாது. சுயம் தந்தையே சொல்கிறாரு, அந்த மாதிரி உயர்ந்தவராக உங்களை நான் மாற்றுறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாகுங்க. வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாகுங்க. உங்கள் ஆத்மாவில் படிஞ்சு இருக்கக்கூடிய அழுக்கை எரிக்கிறதுக்கு யோக அக்னியில் மூழ்கி இருங்க. ஜென்ம ஜென்மமாக ஆத்மா மேலே அழுக்கு சேர்ந்து இருக்குது இல்லையா? அந்த அழுக்கு போகணும்னா யோக அக்னியில் இருக்கணும் ஆத்மா. அதாவது பாபா நினைவிலே இருக்க ஜென்ம ஜென்மாந்திரமாக சேர்த்து வச்ச பாவ அழுக்கு எல்லாம் எரியும். ஜுவாலாமுகி யோகான்றாங்க இல்லையா? எரிமலை யோகா. அதாவது ஞானத்தின் எரிமலை, யோகத்தின் எரிமலையில் இருக்கணும். சதா பாபா நினைவு, அந்த போதையிலே மூழ்கி இருக்கணும். அந்த அன்பு கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கணும். இதன் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அப்புறம் என்ன ஆகும்? சுத்தமான சொக்க தங்கமாயிடுவீங்க. ஸோ ஆத்மா மேலே படிஞ்சிருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கிறதுக்கான அற்புதமான வழி பாபா கொடுக்குற. என்னது? நிரந்தரமாக என் நினைவிலே மூழ்குங்க. வேறு எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. பாபாவா அப்பாவா நினைங்க 1 மணி நேரம், அம்மாவா நினைங்க, அண்ணனா நினைங்க, சகோதரனா நினைங்க, சகோதரியாக நினைங்க, குழந்தையாக நினைங்க, பேத்தியாக நினைங்க. அப்படியே அவர் தான் எனக்கு எல்லாமே, அப்படி நினைங்க. ஸோ இப்போ இந்த ஞானம் நமக்கு இருக்குது. பாபாவை எப்படி நினைக்கிறது, ஆத்மா எப்படி இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது. ஆத்மா ரொம்ப சின்னது. ஒருவேளை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி பிரம்மா உடலுக்குள்ளே நுழைய முடியும்? இல்லை, சிவபாபாவும் ஒரு ஆத்மா தானே, எப்படி நுழைவார்? இல்லை, குழந்தை உடம்புக்குள்ளே தான் ஆத்மா எப்படி நுழையும்? அதேமாதிரி உடலை விட்டு எப்படி வெளில போகும்? டாக்டர்கள் அந்த ஆத்மாவை பார்க்குறதுக்கு தலையை உடச்சிக்கிறாங்க.
இருந்தாலும் அதை பார்க்க முடியாது. அவ்வளோ சின்ன பொருள் ஆத்மா. வேணால் ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் வேணால் கிடைக்கும், அதனால் எந்த நன்மையும் கிடையாது. உதாரணத்துக்கு வைகுண்டம், சொர்க்கத்துடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதனால் என்ன நன்மை? காட்சியில் பார்த்தோன்னே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா என்ன? ஏன்னா பழைய உலகம் அழிந்தால்தானே சொர்க்கம் உருவாகும், நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும், அதுவும் முயற்சி பண்ணியிருந்தால். ஸோ அதுக்கு தான் இப்போ யோக பயிற்சி முழுக்க முழுக்க பாபா நினைவிலேயே இருக்கணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் முதலில் முட்களாக இருந்த உங்கள் மீது தான் அன்பு வைத்தேன். பாபா அன்பின் கடலாக இருக்கிறார், அதிகபட்ச அன்பு. அவரை மாதிரி அன்பு உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மாதிரி யாரும் எங்களை பார்த்துக்க முடியாது, அம்மா மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்களுக்கு பாவம் கடவுளுடைய அன்பை பற்றி தெரியல. அத்தனையும் கொடுத்தது கடவுள். அதை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிறவங்க தான் அப்பா அம்மா, அல்லது கணவன், அல்லது மனைவி, அல்லது குழந்தை. ஸோ பாபா அன்பின் கடலாக இருக்கிற மாதிரி நீங்களும் மிக மிக இனிமையானவர்களாக மாறணும். அப்படி இனிமையாக மாறுவதன் மூலமாகத்தான் இனிமையானவருடைய குழந்தைன்னு நீங்கள் அப்பாவை வெளிப்படுத்துகிறீங்க. அதற்கு எப்பவுமே உங்களை ஆத்மான்னு உணர்ந்து மற்றவர்களையும் சகோதரர்களாக பாருங்கள். சகோதரர்னு பாபா எதை சொல்கிறாரு? ஆத்மாவை சொல்கிறார். அப்போ தானாகவே கிரிமினல் எண்ணங்கள், தவறான காம எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். சகோதரன் சகோதரி உறவில் கூட புத்தி போய் சலனப்படும், சிக்கிடும். அதனால தான் எல்லோரையும் சகோதர ஆத்மாக்களாக பாருங்கள். இப்போ ஆத்மாவை பார்த்திங்கன்னா உடம்பே அங்கே இல்லையே, அப்போ எப்படி பற்று வரும்? உடம்பு இருந்தால் தானே பற்று வர்றதுக்கு. இப்போ உடல் உணர்வே இல்லை, வெறும் அந்த ஒளி, நான் ஒளியாக இருக்கிறேன். இதை இன்னும் கூட சூப்பராக எப்படி நினைக்கலான்னா, ஆத்மா நான் அப்படின்னு நினைத்தாலே உங்களை சுற்றி அமைதியின் அதிர்வலை பரவும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அப்போ அமைதியை பரவு செஞ்சிட்டு இருக்கிற ஆத்மா ஒரு எனர்ஜி ஃபீல்டாக நினைங்க. உங்களை சுற்றி அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் அப்படியே அலாலையாக போகும் பாருங்கள், அந்த மாதிரி என்னை சுற்றி அமைதியின் அதிர்வலை, அன்பின் அதிர்வலை, ஆனந்தத்தின் அதிர்வலை பரவிக்கிட்டே இருக்குது. அப்படியே நினைங்க. பரந்தாமத்தில் உடம்பு இல்லை இல்லையா, வெறும் ஆத்மா தானே இருக்கும். ஆனால் அதை பார்க்க முடியாது அங்கே. இங்கே உடம்பு இருக்குது, ஆனால் பரந்தாமத்தில் எப்படி ஆத்மா இருக்குதோ அதே மாதிரி இங்கே எல்லாரையும் பாருங்கள். ஸோ அதை தான் சகோதரனை பார்க்கறது. அப்போ எப்படி காமம் வரும்? அப்போ எப்படி தவறான எண்ணம் வரும்? ஏன்னா உடல் உணர்வே இல்லை உங்களுக்கு. ஸோ அதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ தான் பற்றை அறுத்தெறிய முடியும். பாபா ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா ஆத்மாவை பார்த்து பேசுகிறார். இந்த ஞானம் ஆத்மா கிட்ட சொல்கிறார். சொர்க்கத்தில் நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆத்மாவில் பதிய வைக்கிறார். அப்போ உங்களையும் நீங்கள் ஆத்மான்னு உணரணும். உடல் அழியக்கூடியது. அழியக்கூடிய உடலின் மீது ஏன் உங்கள் புத்தியை ஈடுபடுத்துகிறீங்க? ஏன் பற்று வைக்கிறீங்க? தங்க யுகத்தில் உங்களுக்கு உடல் மேலெல்லாம் அன்பு இருக்காது. பற்றை வென்ற ராஜாவுடைய கதை கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆத்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகுது. ஏன் எடுக்குது? ஏன்னா அந்த ஆத்மாவில் இந்த உடம்பில் நடிக்க வேண்டிய பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. அதில் பதிவாகி இருக்குது இல்லையா? அது முடிஞ்சு இன்னொரு உடம்பில் நடிக்க வேண்டிய பார்ட்டு அதில் பதிவாகி இருக்குது. அதனால் அது இன்னொரு உடம்பை டக்குன்னு எடுக்குது. அப்போ எதுக்கு உங்களுக்கு பற்று? உங்களுக்கு அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஆத்மானே பாருங்க இல்லையா? கொஞ்ச நேரம் இதில் நடிச்சிட்டு இருக்குது,
இப்போ நடிக்கும்போதே அதை பார்க்கும்போதே முன் ஜென்மத்தில் அது என்னவா நடிச்சிருக்கோம் அதை நீங்கள் நினைப்பீங்க. இந்த உடலை விட்ட பிறகு என்னவா நினைக்கும் அதையும் நீங்கள் நினைப்பீங்க. அந்த ஆனந்தத்தில் இப்படியே முன்னாடியும் பின்னாடியும் நினைக்கணும். முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம். அப்போ உங்களுக்கு நிகழ்கால ஜென்மத்தில் மயங்க மாட்டீங்க, இறந்து போனால் அழ மாட்டீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், எப்போவும் எச்சரிக்கையாக இருங்க, அந்த உடல் உணர்வில் சிக்கிக்காதீங்க. உங்களுடைய அம்மா இறந்தாலும் மனைவி இறந்தாலும் அல்வா சாப்பிடணுன்றார். சத்தியம் பண்ணுங்க, யார் செத்தாலும் நான் அழமாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்றார். கேரளாவில் ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்டு கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். அது எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆக்சுவலாக கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக வந்தது, நீ தப்பிச்சிட்டடா அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும் பொழுது உண்மையிலே உங்களுக்கு நன்மை இருக்குது இல்லையா? உங்களுடைய கடமை குறையுது. அம்மா இறக்குறாங்க அப்படின்னா, அம்மா வயதான பிறகு அவங்கள ஆஸ்பத்திரியில் இழுத்துட்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு படுற கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் சந்தோஷம் தானே படணும். அந்த ஆத்மா கஷ்டப்பட போகிறதில்ல, டக்குன்னு போய் குழந்தையா பிறக்க போகுது. அப்போ எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? ஸோ அம்மா செத்தாலும் சரி, மனைவி செத்தாலும் சரி, குழந்தை செத்தாலும் சரி, யார் செத்தாலும் அழமாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்றார். உங்களுக்கு கணவன், அப்பா, அம்மா, குழந்தை எல்லாமே பாபா தானே. அவர் ஒரு பொழுதும் இறக்க போகிறது இல்லையே. அதான் பாபா கேட்குறேன், நானா செத்தா போயிட்டேன் ஏன் அழறேன்னு கேட்குறார். அப்படிப்பட்ட தந்தையை சகல உறவிலும் நினைவு செஞ்சு செஞ்சு சதோபிரதானமாகணும், ஆனந்த ஸ்வரூபமாகணும். இப்போவே சதோபிரதானம் ஆகிறதுக்கு அவருடைய நினைவை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த முயற்சி, நினைவு பண்ணுற ஒரு முயற்சி தான் பாபா கொடுக்குறார். இந்த முயற்சியின்படி தான் நீங்கள் வெற்றி மாலையில் மணியாக முடியும். முயற்சி பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியை வேண்டுமானாலும் இப்பொழுது அடைய முடியும். நினைவின் முயற்சி தான், வேறு எந்த முயற்சியும் கிடையாது. ஆத்மாவை பாருங்கள், பரமாத்மா நினைவில் இருங்க, அவ்வளோதான். உலகம் அழிய போதா? அதான் ஏற்கனவே தெரியுமே, அதுக்கு ஏன் கவலைப்பா, ஏன் பதறணும்? உலகம் அழிய போதுன்னு மக்கள் பதறும்போது சொர்க்கம் வரப்போது நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கணும். பாபா புரிஞ்சுக்கிறார். முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதே முயற்சி தான் இப்போவும் பண்ணுவீங்கன்னு அவருக்கும் தெரியும். இருந்தாலும் முயற்சி பண்ண வைக்கிறார். பாபா ஏழைகளின் பங்காளன். ஏழைக்கு தானே தானம் பண்ணுவாங்க. அதனால்தான் பாரதத்தில் அவர் வருகிறார். பாரதம் தான் ஏழை நாடாக இருக்குது. அதிலும் சாதாரண உடலில் வரார். ரொம்ப பிச்சைக்காரன் உடம்புலையும் வரல, ரொம்ப பணக்காரன் உடம்புலையும் வரல. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இப்போ அப்பா வந்திருக்கிறாருன்னு தெரியும். மற்றவர்களெல்லாம் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கும் நிறைந்தவர் நினச்சிட்டு இருந்தால் அப்புறம் கடவுள் வந்துட்டார்னா அப்புறம் எங்கே அவங்க நம்ப போகிறாங்க? ஸோ அதுதான் பெரிய தப்பு. பாபா சொல்கிறார். ஸோ இது எல்லாமே சிவபாபா சொல்கிறார், கடவுள் சொல்கிறார், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு சகோதரி கேட்டாங்க, என்ன நீங்கள் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். அது நான் சொல்லலை சிஸ்டர், கடவுள் சொல்கிறார். அவரை பற்றிய அறிமுகத்தை அவர் தான் கொடுக்க முடியும். ஸோ பாபா மிக உயர்ந்த தர்மத்தை, தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அந்த தர்மத்தில் துக்கம்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஒரு தர்மம். இங்கே ஏதாவது அப்படி ஒரு மதம் இருக்குதா? துக்கம்னா என்னன்னே தெரியாத மதம் இருக்குதா? அங்கே உங்களை துக்கம் கொடுக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க, ராவணனும் இருக்க மாட்டான். இங்கே அப்படி ஏதாவது இருக்குதா? இல்லையா? சன்னியாசிகளே கூட பார்த்திங்கன்னா டிபெட்டில் இருந்து துரத்துனாங்க. அந்த நாடு அரசாங்கமே துரத்திச்சு, கொலையெல்லாம் பண்ணிச்சு. பாருங்கள், எந்த தர்மத்துக்கும் இங்கே நிம்மதி கிடையாது. சொர்க்கத்தில் தான் நிம்மதி. அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் வரும். அந்த மாதிரி தர்மத்தை உருவாக்குறார். துக்கத்தின் பேரடையாளம் தெரியாத தர்மத்தை உருவாக்குறார். பக்தி மார்க்கத்தில் தான் மனிதர்கள் ஆசீர்வாதம் கேட்பாங்க, கருணை கேட்பாங்க கடவுள்கிட்ட. இங்கே கருணை ஆசீர்வாதத்தின் வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். இங்கே வணங்குற வேலை கூட கிடையாது. யாரை வணங்குவீங்க? கடவுள் ஒரு சின்ன புள்ளி,
ஒருவேளை அவர் பெரிய உடம்பு எடுத்திருந்தாலாவது நீங்கள் வணங்கலாம். அவர் சின்ன புள்ளியாச்சே, அந்த சின்ன புள்ளிக்கிட்ட நீங்கள் எப்படி வணங்க முடியும்? யாரை கையெடுத்து கும்பிடுவீங்க? அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். அது எல்லாம் இப்போ ஞான மார்க்கத்தில் மறைஞ்சிடுது. நாம் 2 கையை கூப்பி யாரையும் கும்பிடுறது கிடையாது. ஏன்னா அப்படி கும்பிடுறது பக்தி மார்க்கம். சகோதரன் சகோதரி ஒருவருக்கு ஒருவர் முன்னாடி கையை கூப்பி வணங்கிட்டா இருக்கிறாங்க வீட்டில். அப்போ இந்த உலகமே ஒரு குடும்பம், எல்லோரும் சகோதர சகோதரி. கோயிலில் வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அம்மன், கிருஷ்ணர், ராமர் எல்லாமே நம்முடைய சகோதர சகோதரி. இப்போ சகோதர சகோதரியை வணங்கிட்டா இருப்பீங்கன்னு கேட்குறார். கடவுளே வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கே உடம்பு கிடையாதுன்னு சொல்கிறார். இங்கே நீங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். மனிதர்கள் தங்களுக்கு வாரிசு வேணும், ஒரு மகன் வேணும் அப்படின்னு வேண்டுறாங்க. ஏன்னா அவங்க சொத்துக்கு எஜமானர் அவர். அதனால் பாபா சொல்கிறாரு, நான் படைக்கும் சொர்க்கத்தின் எஜமானர் குழந்தைகளாகிய நீங்கள் தான் என்னுடைய எஜமானர். அதனால தான் குழந்தைங்களுக்கு நான் நமஸ்தே சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு அடிமையாகி நான் வந்திருக்கிறேன், வேலைக்காரனாகி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் யாரையும் வணங்க தேவையில்ல, ஆனால் நான் உங்களை வணங்குறேன்றார். இது பக்தி மார்க்கத்தில் வரும். சிவன் விஷ்ணுவை வணங்குவார். அப்போ இந்த ஞானம் தான் அங்கே வெளிப்படுது. அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சிவன் விஷ்ணுவை வணங்குறார், அப்போ விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, நம்ம இங்கே நடக்கிறது, நான் பிராமண குழந்தைக்கு நடக்கிறத அங்கே விஷ்ணுவுக்கு காட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மிகவும் பிரியமான ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளாகி நாம் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் சொல்கிறோம். பாப்பா சொல்கிறாரு, அழியக்கூடிய உடம்பு மேலே பற்று வைக்காதீங்க. அது உங்கள் உடம்பாக இருக்கட்டும் அல்லது மற்றவங்க உடம்பாக இருக்கட்டும். ஆத்மா தான் அழிவற்றதாச்சு. ஆத்மாவாக பார்த்தீங்கனாலே பற்று இருக்காது. அது இங்கே இருக்கும், அப்புறம் வேறு உடல் எடுக்கும், அவ்வளோதான். அதனால் பற்றை வென்றவராகுங்கள். யார் இறந்தாலும் நான் அழமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கள். பாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி இனிமையானவராகுங்க. எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்க. யாருக்கும் ஒருபொழுதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பாபா எப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரோ அதே மாதிரி நீங்களும் துக்கத்தை கொடுப்பவருக்கு கூட நீங்கள் சுகத்தை தான் கொடுக்கணும். முட்களாய் இருக்கக்கூடிய உங்களை நீங்களே மலராக்குற மாதிரி மற்ற முட்களையும் மலராக்கக்கூடிய சேவையும் செய்யணும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யணும். வரதானம் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுப விருப்பம், சுப சிந்தனை வைத்து நெகட்டிவான எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக மாற்றிடுங்க. அதுக்கு விளக்கம், எப்போவுமே சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா சுப சிந்தனை, தூய்மையான சிந்தனை, பாசிட்டிவான சிந்தனை உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்பவும் வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சுப சிந்தனையின் மூலமாக எப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயத்தையும் உங்களால் பாசிட்டிவாக மாற்ற முடியும். இல்லை, நிறைய குழந்தைங்க புதுசாக நம்ம பொம்பச்சு அது குழந்தை, அது பேயின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க அம்மா நீ ராஜாடா, நீ நல்லா பண்ணுவடான்னுவாங்க. ஸோ அதுதான் சுப சிந்தனை. அப்படி பண்ணியே அந்த குழந்தைய மாற்றுவாங்க. அந்த குழந்தை அம்மா சொல்கிறத மட்டும் கேட்கும், மற்றவர்கள் சொல்கிறத கேட்காட்டுனா கூட. காரணம் என்னென்னா அந்த சுப சிந்தனைக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு விகாரத்தை விட முடியலன்னா, இல்லைடா நீ எல்லாம் எவ்வளோ தூய்மையானவன், நீ எவ்வளோ அன்பானவன், உனக்கு கோபமே வராது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே அந்த சுப சிந்தனையை உருவாக்கிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி உங்களுக்கும் நீங்கள் சுப சிந்தனையை உருவாக்குறீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் சுப சிந்தனையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஈஸி உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உங்களால் சுப சிந்தனையை உருவாக்க முடியலன்னா மற்றவர்களுக்கு சுப சிந்தனையை உருவாக்கக்கூடிய சுப சிந்தனையாளராகவும் உங்களால் ஆக முடியாது. அதனால் ரெண்டுத்துலேயும் கவனம் கொடுங்க. எனக்கும் நான் சுப சிந்தனை வைக்கணும்,
மற்றவர்களுக்கும் நான் சுப சிந்தனையை சிந்திப்பவராக மாறணும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பிரச்சனைகள். அதனால் வாயால் நீங்கள் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த சுப சிந்தனை, சுப விருப்பத்தின் அதிர்வலைகள் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அவங்க மாறிடுவாங்க. அவங்க நல்லவங்க தான். இந்த எண்ணம், இந்த வைப்ரேஷன் அவங்கள மாற்றும். ஒன்று வார்த்தையிலேயே அவங்களுடைய நல்ல குணத்தை நம்ம பேசுகிறது, இன்னொன்று எண்ணம். இல்லை, அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க, எனக்கு தெரியும் அவங்க மாறிடுவாங்க. இந்த எண்ணம் அவங்கள மாற்றுன்றார். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. மனசசேவைன்றதே இதுதான். இந்த சுப விருப்பத்தினால நிரம்பி இருங்க. நெகட்டிவ்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைங்கன்றார். அந்த நெகட்டிவ் வர வழியின் கதவை இழுத்து மூடுங்க, திறக்கவே கூடாதுன்றார் இந்த சண்டே முரளியில். ஸ்லோகன்: பாபா நமக்கு விளையாடுறதுக்காக ஞான ரத்தினங்களை கொடுத்திருக்கிறார், தெய்வீக குணங்களை கொடுத்திருக்கிறார், தெய்வீக சக்திகளை கொடுத்திருக்கார். ஸோ இதெல்லாம் வச்சு விளையாடுங்க, மண்ணில் போய் விளையாடாதீங்க. ஏன்னா பாபா சொல்லுவார், பணக்கார குழந்தைங்களை மண்ணில் விளையாட விட மாட்டாங்க. ஆக்சுவலாக எந்த குழந்தையுமே விளையாட விட மாட்டாங்க இல்லையா மண்ணில். ஸோ அப்போ நீங்கள் இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்கார குழந்தை. பாபா நமக்காக எவ்வளோ ஊஞ்சல் வச்சிருக்கிறார். ஞானத்தின் ஊஞ்சல், சுகத்தின் ஊஞ்சல், அமைதியின் ஊஞ்சல். அதில் ஆடிக்கிட்டே இருங்க. ஞான ரத்தினங்கள், அது சிந்தனை பண்ண உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன் மண்ணில் போய் விளையாடுங்க? இங்கே மண்ணுன்றது தேக உணர்வு இல்லையா? தேக உணர்வு, புலனின்பம், இதில் போய் சிக்கிக்காதீங்க. ஞான ரத்தினங்களோட விளையாடுங்க. தெய்வீக குணங்கள், அதை தாரணை பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்குள்ளே பேசி 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 நல்ல குணங்களை வெளிப்படுத்துறதுல விளையாடுங்க. அடுத்த 1 மணி நேரம் நான் நாராயணனாகவே தெரிஞ்சாகணும், மகாலட்சுமியாகவே தெரிஞ்சாகணும் என் வீட்டில் அல்லது சென்டரில். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே கேம் விளையாடுங்க இல்லையா? உங்களுக்குள்ளே தான் தெரியும் அது. அப்போ மற்றவர்கள் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏன் நீ இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க கவனித்தாலே நான் மாறிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி சக்திகளின் மூலமாக அமைதியின் சொரூபமாகுங்க. என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் தூய்மையாக இருப்பேன், அந்த தேவியாக இருப்பேன். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு உடல் உணர்வில் போய் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க? அந்த உடல் உணர்வில் விளையாடு தான் அனைத்தையும் இழந்தோம் இல்லையா? முதல்ல காமம் மிகப்பெரிய எதிரி. அடுத்தது அது பின்னாடியே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் தொத்திக்கிட்டு நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுச்சு. அனைத்தையும் அபகரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ அனைத்தையும் நிரப்பணும்னா கடவுள் கொடுத்த ஞான ரத்தினங்கள், தெய்வீக சக்திகள், தெய்வீக குணங்களில் மட்டும் விளையாடுங்க. மண்ணில் விளையாடாதீங்க, தேக உணர்வில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.